இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் முகத்தை பார்த்தா நீயும் ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுதேம்மா. கவலை இல்லாத ஆளுங்க இங்க யாரு இருக்காங்க? காசு இல்லாதவங்களுக்கு காசை பத்தின கவலை, காசை வச்சிருக்கிறவங்களுக்கு அதை காப்பாத்திக்கணுங்கிற கவலை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கவலை. இந்த வயசுல நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு குடும்பம் இல்லையா? இருக்கு, ஆனா எனக்குன்னு யாரும் இல்லம்மா. நீங்க சொல்றது எனக்கு புரியல. காலையில இருந்து எனக்கு வியாபாரமே ஆகல. நீ அதை 2 இட்லி வாங்கிக்கிறியா? என் கையில காசு இல்லையம்மா. என்னம்மா நீ பாக்கறதுக்கு வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க. ஒரு 10 ரூபாய் கூடவா இல்ல? பாக்குறதெல்லாம் நம்பாதீங்கம்மா. நானும் உங்களை மாதிரி தான். இப்பதான் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன், அந்த வேலையும் போயிடுச்சு. அது எப்படி திடீர்னு ஒரு வேலை போகும்? நீ ஏதாவது வேலையில தப்பு பண்ணிட்டியா? இல்லம்மா, ஒரு திமிரு புடிச்ச பணக்காரனோட ஆணவத்தால என் வேலை இன்னைக்கு போயிடுச்சு. காசு இருந்தா இப்படிதான் அடுத்தவங்களோட வாழ்க்கையில விளையாட சொல்லும் போல. சரி, உங்களுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். எதுக்கு? உனக்கே இப்ப வேலை இல்லைன்னு சொல்ற. ஓ, என்ன கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல உட்கார வச்சு நான் இட்லி சுட்டு விக்கிற காசுல உன் குடும்பத்தை நடத்திடலான்னு பாக்குறியா? நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு கூப்பிட்டா இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. என்னை விட என் பொழப்பு அப்படியே ஓடிடும். சரி, நாளைக்கும் நீங்க இங்கதானே இட்லி வித்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு நான் வந்து உங்ககிட்ட இட்லியை வாங்கிக்கிறேன். இன்னைக்கு பணம் இல்ல, வேலையும் இல்லைன்னு சொல்ற. நாளைக்கு மட்டும் பணம் எங்க இருந்து வருமா? அதெல்லாம் வரும். நாளைக்கு காசோட வந்து உங்ககிட்ட இட்லி வாங்கிக்கிறேன். நீங்க வேணா பாருங்க. சரி, வா. ஏமா, உன் பேர் என்னன்னு சொல்லாம போறியே? தமிழரசி. நல்ல பேரு. உண்மையாவே உன் குணத்துக்கு நீ ஒரு அரசிதான். ஆட, நீங்க வேறம்மா. ஆமா, உங்க பேர் என்ன? இட்லிக்காரம்மான்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நீயும் அப்படியே கூப்பிடு. சரிங்க இட்லிக்காரம்மா, நான் நாளைக்கு வரேன்.